மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு என்பது வலிமைமிக்க ஆயுதம். உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே நிறுவுகிற உரிமையை பெற்றிருக்கிறீர்கள், வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். அந்த அதிகாரம் இதுவரை உங்களுக்கான அதிகாரமாக நிறுவப்பட்டிருக்கிறதா? நீங்கள் நிறுவி இருக்கிறீர்களா? இல்லை, இல்லை. எங்கே இருக்கிறது மக்களாட்சி? மாண்புமிக்க மக்களாட்சியை இந்த தலைவர்கள் தங்கள் மக்களின் ஆட்சியாக மாற்றினார்கள். மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றினார்கள். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும், பதவிக்கு வர முடியும். அப்ப முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் எங்கே வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த நம்ம அம்மாவை 1000 ரூபாய்க்கு கையேந்து வைத்தது சாதனையா வேதனையா? சாதனையா வேதனையா? ஒரு 30 ரூபாய் மாசம் 1000 என்றால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கூட சம்பாதிச்சு கொள்ள முடியல. ஆனால் ஒரு இட்லி விலை 35 ரூபாய். 35 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சாதான், 35 ரூபாய் சம்பாதிச்சா நீ வறுமை கோட்டுக்கு மேல இருக்கன்றான். 35 ரூபாய். நாடு வச்சிருக்க பொருளாதார அளவுகளை பார்த்துக்க, எச்சரிச்சுக்க. எந்த வேலையும் உன்னால செய்ய முடியாது. எல்லாம் வட இந்திய வந்து ஏறிட்டான். பிச்சை எடுக்கிறது தான் இருக்கு. அதுலயும் இப்ப சென்னையில எல்லா இடத்துலயும் பிச்சை எடுக்கிறதும் வட இந்திய எடுக்கிறான். ஒரு நிறுத்தத்துல வண்டியை நிறுத்தினா கையை பூரா வட இந்திய. நான் நினைப்பேன், பிச்சை எடுக்கிற வேலை விட நமக்கு மிச்சம் இல்லடா, முடிச்சிட்டான் அப்படின்னு. இப்ப நாத்து நடுறான், களவரிக்கிறான், கரும்பு வெட்டுறான், ஆடு மாடு மேய்க்க வந்துடுவான். இப்ப ஆடு மாடு மேய்க்கிற தொழில என் சொந்தக்காரன் பண்ணிட்டு இருக்கான். அதுலயுமே வந்து கிராகே ஹே ஹே ஆனா அவன் ஆடு மாடு மேய்ப்பான். நீ என்ன பண்ணுவ? எங்க போவ? நீ எல்லாம் வாழ்றோம், இது எங்க நாடு, உனக்கு என்ன கவலை இருக்கு? திரும்பினா எல்லா பக்கமும் டாஸ்மார்க் இருக்கு, திரும்பினா தியேட்டருக்கு புதுசா படம் வருது. அப்புறம் என்ன? சும்மா இருக்கிறதுக்கு காசு. 100 நாள் வேலை. அது 100 நாள் வேலையா? சும்மா இருக்கிறதுக்கு காசா? 100 நாள் வேலை. என்ன வேலை? என்ன வேலை சொல்லு? அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? இத்தனை ஆண்டுகள் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கன்றுகளை நட்டிருந்தா கூட எத்தனை கோடி மரங்களை இந்த நாட்டில் நட்டு வளர்த்திருக்கலாம் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் செய்யும். ஒரு 6 மாசம் கணக்கு வச்சு தூர்வாரி இருந்தா கூட எத்தனை ஏரி குளங்களை தூர்வாரிக்கலாம். சிதஞ்சு சிதிலமடைஞ்ச சாலைகளை எவ்வளவு செப்பனிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு வேலை இந்த நாடு ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்க. அப்ப 100 நாள் வேலை திட்டம் என்ன தெரியுமா? என்ன செய்யலாம்? செய்யலாம். மனித அறிவாற்றல், மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடுதான் வாழும் வளரும். இது ஒரு அடிப்படை சிந்தனை. மூளை என்ற உறுப்பு இருக்கிற இல்லாதவன் கூட இது இந்த மாதிரி தவறை செய்ய மாட்டான். மனித ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தணும். அண்ணல் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கும்போது மனு பெண்ணுங்கிறவருடைய உதவியாளர் ஒரு மாம்பழ சாறை ஒரு கோலையில கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது நிறைய இருக்கு. 2 மாம்பழம் முடிஞ்ச 2 மாம்பழ சாறு குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு ஒன்றும் செய்யல. உழைக்காமல் சாப்பிடுவதும் ஒரு வித திருட்டு தான். நீங்க வேற யாருக்காவது கொடுத்துருங்க. நீ எந்த வேலையும் போக கூட படுத்து கிடப்பேன். இப்போலாம் ரேஷன் அரிசி வீட்டுக்கே விரும்புறாங்க. நான் என்ன சொல்றேன்? நான் ஆட்சிக்கு வந்தா சமைச்சு ஊட்டி விட்டு வர்றேன்றேன். அப்படியே படுங்க, காலமைக்க விட்டு தாளாட்டி தூங்க விட்டு, தூங்கினோன்னா அம்மிகளை தூக்கி மண்டையில் ஒரு கொண்டு விட்டு போறோம். என்னதான்டா செய்வீங்க? இது ஒரு நாடு, ஒரு கட்டமைப்பு. உழைக்கணும். 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சா, 50 உடல் திறன் இருந்துச்சா, வீட்டுல இருந்து 200 ரூபாய் வீட்டுக்கு வரும் ஊக்கத்தொகை. 50 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் உழைக்க வை, நிலத்துல இறங்கி உழைக்க வை. வேளாண்மை கைவிட்டு வெளியேறிவிட்டால் சோத்துக்கு என்ன? தொழிற்சாலை வேலை தரும். உனக்கு திரும்பங்கிறது வேற வேலை தரும். தருது. வேலைக்கு என்ன தரும்? சம்பளம். சம்பளத்துக்கு வச்சு என்ன சாப்பிடுற? சாப்பாடு எங்க இருந்து வரும்? அது எங்க இருந்து வரும்? உன் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை கொண்டு வர முதலாளிகள் வளர்வானா வாழ்வானா? சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நீ வாழ்வியா வளர்வியா? யார் உனக்கு இதை சொல்லி தருவா? ஓட்டுக்கு நிக்கிறவனா இல்ல உன் அண்ணன் போல இந்த நாட்டுக்கு நிக்கிறவன் சொல்லி தருவா? யார் சொல்லி தருவா? யார்? நீ இந்த ஓட்டை போட்டா என்ன, போலனா என்ன? எங்களுக்கு, எனக்கு என் தங்கச்சிக்கும் இத்தனை வருஷமா எல்லாருக்கும் போட்டு எங்களை ரோட்ல தூக்கி போட்டா தவிர என்ன சாதிச்சிருக்க நீ? எங்களுக்கு என்ன வேலை வந்தது? ஏன் இப்படி நெஞ்சு வடி கத்தணும்? என்ன இருக்கு? எங்களை மாதிரி பேசி ஏதாவது கருத்து இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், கல்வி எப்படி கொடுக்கலாம், மருத்துவத்தை எப்படி கொடுக்கலாம், மின் உற்பத்தி எப்படி பண்ணலாம், சாலை எப்படி போடலாம், நம்ம இப்படி செய்யலாம் நம்ம மக்களுக்கு, அப்படி ஏதாவது இருக்கா? சீமக்கர் வேலையை புறப்படுத்த முடியல ஒன்னால. அற்ப கொசு ஒழிக்க முடியல. நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்புங்கிற. நான் முடிவு பண்ண இவங்களை ஒழிச்சா தாண்டா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு தனியா நின்றுட்டேன். அவ்வளவுதான். கொசு எங்கிருந்து வருது? குப்பையிலிருந்து வருது. ஏன் நாடு குப்பை மேடாச்சு? ஏன் ஆச்சு? கண்ட இடத்துல பிளாஸ்டிக், நெகிழி, குப்பை. அதை ஒழிச்சிட்டு மாற்றுக்கு வர முடியல. கிளீன் இந்தியா கிளீன் ஆயிடுச்சு.
நான் கிளீன் இந்தியாவை முன்னெடுக்கிறேன். எப்படி இவங்க எல்லாரும் கூட்டி தள்ளிடுறது, கூட்டி மொத்தமா தள்ளிட்டு நாடு சுத்தமாயிரும். கிளீன் இந்தியா அது குப்பை அள்ளுவதல்ல, சாதிய இழிவு தீண்டாமையற்ற தேசம், பாலியல் வன்கொடுமையற்ற தேசம், ஊழல் லஞ்சமற்ற தேசம், பசி பஞ்சமற்ற தேசம். அதுதான் தூய்மை இந்தியா. அதான் தூய்மை இந்தியா. தூய குடிநீர் தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடிகிறதா? உன்னால் தனியார் முதலாளி தான் தருவான். அது நான் குடிக்கிற தரத்தில் இருக்கா, திறன்ல இருக்குதா? இல்லை. யாருக்கு தெரியுது? அது தண்ணீரா விஷமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அது தண்ணி தான், நம்பி குடிங்கள். யார் அந்த உறுதியை தருவது? ஆப்பிள அப்படியே சாப்பிடுவியா, தோலை சீவிட்டு சாப்பிடுவியா? ஏன் உன்னால் அப்படியே சாப்பிட முடியல? திராட்சை பழத்தை உன்னால் நம்பி சாப்பிட முடிகிறதா? மாம்பழத்தை சாப்பிட முடிகிறதா? அது மரத்தில் பழுத்ததா, கல் வச்சு பழுக்க வச்சதா? எல்லாம் வியாபாரம். பணம் பணம் பணம். பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்கிறாய். எண்ணுகிறீர்களின் உடன் பிறந்தவர்களே, உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தன். அவன் பெரிய மாளிகை கட்டி வைத்திருந்தான். அந்த மாளிகை முழுக்க பணமும் தங்கமும் தான். ஒவ்வொரு நாளும் திறந்து பார்ப்பான், அந்த பணம் பத்திரமா இருக்குதா, தங்கம் பத்திரமா இருக்கான். ஒரு நாள் திறந்து பார்க்கும்போது கதவை ஆட்டோமேட்டிக் லாக்கு டக்குன்னு மூடிக்கிச்சு. உள்ளே போய் படுத்துட்டான், உள்ள இருந்துட்டான். வெளியில வர முடியல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. உள்ள இருந்தா கெட்ட நாத்தம் வருது. அவரை காணாமல் எல்லாம் தேடி கடைசியா கதவை உடச்சு போய் பார்த்தா கையில பணம், தங்கத்துல தலை, செத்து கிடக்கிறார். அப்ப என்ன தெரியுது? பணத்தையும் தங்கத்தையும் சாப்பிட முடியாது, பசிக்கு சாப்பிட முடியாது. அதை புரிந்து கொண்டு என்னரும் தமிழ் சமூக மக்கள், என் அன்பு தம்பி தங்கிகள், உங்கள் வாக்குகளை என் அன்பு தங்கை காளியம்மாளுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். தகுதியும் திறமையும் சொல்கிறீர்கள். இந்த தொகுதியில் போட்டியிடுகிற என் தங்கையை தாண்டி ஒரு வேட்பாளருக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லுங்கள், இல்ல திறமை இருக்கிறது என்று சொல்லுங்கள். நாங்கள் வேண்டாம் தங்கச்சி, நம்ம போட்டியிலிருந்து விளைக்கிறோம், நாங்க போயிடுறோம். உங்களுக்கு பேச ஏதாவது ஒன்று இருக்கா? எங்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளவு நல்லது செய்தோம் மக்களுக்கு. நீட்டு, நீங்க முதல்ல நீட்டுனதே காங்கிரஸ் தானே. கூட இருந்தாங்க, நல்லா நீட்டுங்கன்னு சொன்னது திமுக. ஜிஎஸ்டிங்கிற கொண்டு வந்தது காங்கிரஸ். சிஏஏ, இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? ஆள் தூக்கி சட்டத்தை காங்கிரஸ் தான். இவர்கள் தான். இவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள். மோடி ஹார்லிக்ஸ் போன்விட்டாவை கொடுத்து வளர்க்கிறார், ஊட்டமா வளர்க்கிறார். இவங்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்தார்கள். அவர் தனித்த பெரும்பான்மையில் இருக்கிறதுனால கேட்க நாதி இல்லை. சர்வாதிகாரத்தை தாண்டி கொடுங்கோன்மைக்கு போயிட்டார். இப்ப இவ்வளவு பேசுறோம், எங்களை ஏன் ஒன்றும் செய்ய முடியலன்னா, எங்க வீட்டுல ஒண்ணும் இல்லை, இல்லைன்னா ஐடி ரைடு இடி ரைடு போட்டு அது பண்ணலாம். அது முடியாதனால என்ஐஏ ரைடு போடுற. ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு என்பதான தெரியுது. ரைடு விட்டது யார்? உண்மையிலே ரைடு விட்டுருக்கிறது யாருன்னு தெரியுங்களா? என் அன்பு தம்பி தங்கிகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், மான உணர்வும் இன உணர்வும் கொண்ட என்னுயிர் சொந்தங்கள், இந்த தேர்தலை மிகுந்த கவனத்தோடு அணுகுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மதிப்பு மிக்கது. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி மீட்கும், இனம் காக்கும், மண் காக்கும், அதன் மானம் காக்கும், மலை காக்கும், காடு காக்கும், கடல் காக்கும், வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்கிற அந்த உணர்வோடு எங்களுக்கு வாக்கு செலுத்தி என் தங்கை காளியம்மாவை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். உழைக்கும் அடித்தட்டு மக்களே, உங்கள் உரிமைக்காக ஓங்கி ஒழிப்பால் இந்த ஒளிவாங்கியிலே அதிகாரத்துக்கு அஞ்சாமல், அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்சாமல் ஆர்ப்பரித்து முழங்குவால் என் மக்களின் உரிமைக்காக, இந்த மண்ணின் மக்களின் நலத்திற்காக. நம்புங்கள். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏலச்சன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும்.
ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி எதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் உயிர் தங்கை காளியம்மாள் வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.